வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பங்கினி உத்திரம், முருகப்பெருமானுடைய நாள். அதாவது சிவ குடும்பத்தின் ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு நடந்தது. அவ்வளவு விசேஷம். அதாவது நான் ஒரு முக்கியமான சொந்தக்காரவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே எப்படியாவது பங்குனி உத்திரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், அடுத்து வருஷப்பிறப்பு வருதே அப்படின்ட்டு நேற்று நைட்டு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். காலையில் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு விருகம்பாக்கம் போயிட்டேன். காலையில் 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு அங்கேருந்து 12:30 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போயும் நான் பெருமாள் கோயிலுக்கு அங்கேயும் ஒரு திருக்கல்யாண விசேஷம் நடக்க போது போயிட்டு வரணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே தெய்வகடாட்சியமாக எங்கே பார்த்தாலும் அப்படியே மங்களகரமாக கூட்டமாக இறைவனை கும்பிடுறதுக்கு நம்ம மக்கள் அலைமோதி அப்படியே ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறாங்க பாருங்கள். நினச்சி பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். அதாவது ஒரு உதாரணம், பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறாங்க. ஆகக்கூடி ஒரே இடம் சிவபெருமானை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கும்பிட்டுக்கிறலாம். நிறையா வச்சு கும்பிட்டாதே அப்படிங்கிறது இல்லை. நான் ஒவ்வொரு பதிவில் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில் நான் வெற்றில பாக்கு பால் வச்சு கும்பிட்டுட்டு தான் வேகமாக ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு ஆட்டோவில் போய்கிட்டே ஸ்லோகம் சொன்னேன். ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி டயம் அமைதோ அப்படி கும்பிட்டுக்கிறலாம். இதயத்தில் வச்சுக்கிற வேண்டியதான். கடவுள் உள்ளத்தில் இருக்கார் கடவுள் இல்லையா. நான் 3 மாதம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை தான் சொன்னேன். வீடு வாங்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த இந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் வேல்மாறல். திருத்தணி எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதே மந்திரத்தை 6 முறை தொடர்ந்து ஒரு 3 மாதம் சொன்னேன்ப்பா. அப்போதான் எங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சது. நான் உண்மையிலே நினைக்கிறேன் இந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. அதுக்காக மந்திரம் சொல்லலைன்னா பவர் இல்லையான்னு கிடையாது. மனசு உருகி வேண்டணும். நம்ம எப்படி இப்போ நாட்டு வைத்தியமும் இருக்குது, டாக்டருக்கு படித்தும் வைத்தியம் பண்ணுறாங்க, ரெண்டுலேயுமே குணமாகுதுல்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய உதாரணம் எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி வசதி இருக்கா, காரில் போகலாம். இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு போகணும், காரில் போகலாம். வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கா, 10 பேர் சேர்ந்து வேனில் போகலாம். இன்னும் கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கா, ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்டில் போகலாமான்னு தெரியல, நான் சொல்கிற ஒரு உதாரணம். பஸ்ஸுலையும் போகலாம். எப்போ அதெல்லாம் முடியாதுப்பா, நான் நடந்து தான்ப்பா போகிறேன் அப்படின்னா நடந்து போகலாம். ஆகக்கூடி நம்ம எல்லோரும் திருப்பதிக்கு போகணுங்கிற நோக்கத்தில் தானே போயிட்டுருக்கோம். அப்போது இதில் குறையே கிடையாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, முடிஞ்சால் நல்லது செய்யணும், முடியலையா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். இப்படித்தான் நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் நீங்களும் நினச்சி வாழ்வீங்க. நிறையா நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. இனியும் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லோரும் வாழ்கிறதுக்காக இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த உலகில் உள்ள அனைத்து நல்ல உயிர்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும். அந்த நல்ல உயிர்கூட்டத்தோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் தலைமுறைகளும் 16 செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அனைத்து உயிர்களும் சொல்லும்போது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே 4 உயிர் தெரியுது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நிறைய நல்லவங்களுக்கு. அதனால் சொல்ல வந்தேன். அதனால் அனைத்து உயிர்களுக்குன்னு சொல்லும்போது அனைத்து நல்ல உயிர்களுக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டுருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. தவறாக இருந்தால் இறைவா நீங்கள் எல்லாம் எங்களை மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் லைவாக இன்றைக்கி 8 மணிலேருந்து ஒரு 2.5-3 மணி நேரம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைவை பாருங்கள். அப்படியே அற்புதமான திருக்கல்யாண காட்சி நடந்த விஷயத்த அப்படியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். திடீர்னு அமைஞ்சதுனால எனக்கு முன்னாடி சொல்ல முடியலை. அதனால் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.